ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன் சாயப்பா உனக்கு என்ன சொல்ல வர்றேன் நீ கேட்டுட்டினா, நாளை விடியல்ல நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடச்சி, நீ நினச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து, நினச்சி பார்க்க முடியாத அதிசயங்களை எல்லாம் அனுபவிப்பாய் என் செல்லமே. ஆனந்தத்திலும் நிறைந்த மன நிம்மதியிலும் நீ தேய்க்கத்தான் போகிறாய். அதுக்கு உன் சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி என்பது உன் வாழ்க்கையில் உறுதி செய்யப்பட்டு விட்டது என் செல்லமே. உன் வீட்டுக்குள்ளே வந்தமர்ந்த நான் இனி நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறேன். நீ கீழே விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், நீ தனியே அழுகும் போதெல்லாம் கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ கீழே விழுகவும் விடமாட்டேன், இனிமே கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கும்படியும் நான் விடமாட்டேன். எல்லாவற்றையும் இனி முன்கூட்டியே சரி செய்து சமாளித்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தானே இப்போது இரவிலேயே இந்த பதிவை கேட்க சொன்னேன். இனி எல்லாம் சரியாயிடும், எல்லாமே நல்லபடியாக நடந்துடும்ன்ற நம்பிக்கையோட இப்போது நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. தேடி தேடி கிடச்ச நல்ல உள்ளம் நீதானே. அதனால்தானே உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்னை நல்ல உறவாகவும் உனக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லா அற்புதங்களையும் செய்வேன் என நம்பி எல்லாமே இனி நல்லதாக நடக்கும் என நிம்மதியாக தூங்கு. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களையும் இன்று உன் வாழ்க்கையில் தவறாக நடந்த விஷயங்களையும் யோசித்து கவலைப்படாத. ஒவ்வொருவருடைய மனநிலையும் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் வேறு வேறாக இருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்துடுச்சு. இன்னைக்கு நீ நினச்சது நடக்காமல் போயிடுச்சே, கேட்டது கைக்கு எட்டுற மாதிரி வந்து கிடைக்காம போயிடுச்சேன்னு யோசித்து கவலைப்படாத. எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் நடக்கும் விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் மட்டுமே காரணம் இல்லை என் செல்லமே. ஓ வாழ்க்கையிலும் இதனால் வளர்ந்து நடந்த தவறுகளுக்கு நீ மட்டுமே காரணம் கிடையாது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலரின் தவறான கவனிப்பும் தவறான செயல்களும் தவறான புரிதல்களும் சேர்ந்து கூட உனக்கு சில பிரச்சனைகளாக மாறிவிட்டது. என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என நம்பி அமைதியா நிம்மதியா இப்போ தூங்கு. எவ்வளவோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதானே இப்போது நீ ஒரு தெளிவான மனநிலையோடு இருக்கிற. கஷ்டம் வந்தால் கலங்காதே. இந்த தெளிவை உனக்கு அதிகப்படுத்தி இனி எல்லாம் சரியாகுன்ற நம்பிக்கையும் உனக்கு வழங்குவதற்காக நான் வந்துட்டேன். உன்னை சுற்றி தினம் 100 எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்தாலும் நல்லது நடக்கும்ன்ற நேர்மையான எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் அணுக பழகிக்கொள்ளேன் செல்லமே. ஓ வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் எல்லா வெற்றிகளையும் எல்லா மகிழ்ச்சிகளையும் நீ அனுபவிக்க விரும்பினால் அதன் கூடவே வரக்கூடிய துன்பங்களையும் தோல்விகளையும் கூட ஏற்றுக்கொள்ள தயாராக தானே இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் கலந்தது தானே. அப்போ நீ இன்பம் வேணும்னா துன்பத்தையும் ஏற்றுக்க தயாராகணும். வெற்றி வேணும்னா அதற்கு முன்னாடி இருக்கிற தோல்வியையும் ஏற்றுக்க தயாராக இருந்தால் தான் எல்லா விஷயங்களையும் பெற முடியும். எதுவுமே மிகுதியாக கொடுக்கப்பட்டால் அதன் மதிப்பு தெரியாமல் குறைஞ்சி போயிடும். அதனால தான் அளவோடு இருக்கட்டும்னு இது நாள் வரை உனக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போது உன்னுடைய அன்பும் மிகுதியாகிவிட்டது, பாசமும் பக்தியும் கூட மிகுதியாகிவிட்டது. அதன் காரணமாகவே நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி வழங்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நினச்சி கவலைப்படவோ அவர்களின் வார்த்தைகளுக்கு விளக்கம் அளிக்கவோ வேண்டாம். அவர்களை எல்லாம் கண்டும் காணாமல் கடந்து போனாலே சூரியனை பார்த்து குறைக்கும் தெருநாய்கள் போல ஒதுங்கி போவார்கள். சாயப்பா இப்படி சொல்கிறனே நினைக்காத. வேற என்ன சொல்ல? என் பிள்ளையான ஓ மனசை கஷ்டப்படுத்திட்டு அவங்க என்னவோ எல்லாம் சரியாக நடந்துக்கிற உத்தமர் மாதிரியும் நியாயவான் மாதிரியும் நடந்துக்கிட்டா அப்பா எனக்கு கோபம் வரதானே செய்யும். அதனால தான் உனக்கு சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உன்னுடைய மனசாட்சிக்கும் உன்னுடைய அறிவுக்கும் எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய். யாரை பார்த்தும் எதற்காகவும் வருத்தப்படவோ கவலைப்படவோ கூடாது என் செல்லமே. இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வது பெரிது கிடையாது, மனிதாபிமானத்தோடு வாழ்வது தான் பெரிது. அப்படி யார் இருக்காங்க இந்த பூமியில்? மனிதாபிமானமும் இரக்க குணமும் இப்போ ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. நீ எப்போதும் நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதாபிமானம் கொண்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை.